திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருப்பதை நாம் பார்க்க முடிந்த ஒன்று. அந்த அளவில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து 90% காங்கிரஸ் மக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் திமுகவும் அதன் குழுவை அமைக்காமல் தற்பொழுது கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டுமா வேண்டாமா என்ற சர்ச்சையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகையால் அந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதில் இருவேறு கருத்து இல்லை. அதே நேரம் இந்த இரண்டு கட்சிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இணைந்து பயணிப்பதில் சிரமம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆகையால் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ராமதாஸ் அவரும் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வரதை வழிவிடுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு செல்வபெருந்தை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லுகிறார். ஆனால் திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் அவர்கள் வருவதென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியிலே சென்று விடுவோம் என்று திரு திருமாவளவன் அவர்கள் தெளிவான கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்து இரண்டு கட்சிகள் ஒரு உரையில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் ஒன்றில் திரு ராமதாஸ் அந்த கூட்டணிக்குள் செல்ல வேண்டும், இல்லை என்றால் திரு விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலை அந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் நான் முன்பே கூறினேன். இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் இந்த கூட்டணியின் பெயர் இண்டி கூட்டணி. ஆனால் இதுவரை இண்டி கூட்டணி என்று ஒரு தடவை கூட திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கூறியதே கிடையாது. திமுக கூட்டணி என்று தான் கூறியிருக்கிறார். ஆகையால் அந்த கூட்டணியில் இண்டி கூட்டணி என்று கூறாமல் இருப்பது கூட காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் வருத்தம் இருக்கிறது. ஆகையால் என்னை பொறுத்தவரை அந்த கூட்டணியில் மிகப்பெரிய வலுவிழப்பு ஏற்படும் என்பதுதான் வருங்காலங்களில் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? அது எந்த லெவல் டிஜிட்டல் வரும்னு? தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு கட்சிகள் படிப்படியாக இணைந்து இது வலுப்பெற்ற கூட்டணியாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் வலிமை நிறைந்த கூட்டணியாக தற்பொழுது உருவாகி இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை தமிழகத்தில் காணும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மின்சார பில்லாக இருக்கட்டும், சொத்து வரியாக இருக்கட்டும், வாட்டர் பில்லாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இன்னும் பல்வேறு விஷயங்கள் மக்களை பாலியல் வன்கொடுமையில் தத்தளிக்கும் சிறுவர்களாக இருக்கட்டும், போதைப்பொருள் பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களாக இருக்கட்டும், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% அதிகமாகிருக்கு. அது மாதிரி சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% அதிகமாகிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நிச்சயமாக எதிர்த்தரப்பில் உருவாகி இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மக்களுக்கு தேவையானதை 31 ஆண்டு காலம் அதிமுக கட்சி நிறைவேற்றி இருக்கிறது தமிழகத்தில். அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக வழங்குவார்கள். தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு நிச்சயமாக மக்கள் இந்த முறை வாக்களித்து 2026 தேர்தலில் தற்பொழுது எதிரில் இருக்கும் அணியாக இருக்கும் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பார்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வெற்றி பெறச் செய்து நல்ல ஒரு ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கி ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரம் கிரைமும் குற்றங்களும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமே ஆனால். ஆகையால் விலைவாசியும் கட்டுக்கடங்காத விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கான திட்டமே இல்லாத திமுக ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்குமே ஆனால் நிச்சயமாக சாலைகளிலிருந்து எல்லாமே சிறப்பாக போடப்படும். மத்தியிலிருந்து நிதிகள் முறையே பெறப்பட்டு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய வகையில் இணக்கமான ஒரு ஆட்சி, மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஒரு ஆட்சியை வழங்கக்கூடிய இடத்தில்
என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான அரசு என்பது அமையும் என்பதில் எனக்கு ஆழமான கருத்து உள்ளது.